ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பேஸ்கெட்க்கு வந்துட்டு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். பீட்ஸ் வச்சு போடும் பொழுது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இது வந்து ஒரு லஞ்ச் பேஸ்கெட் அளவு இது, சரிங்களா? ஒரு வாட்டர் பாட்டிலில் டிஃபன் பாக்ஸ் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ இந்த பேஸ்கெட்க்கு வந்து நான் ஹேண்டில் போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாட் டிசைன் ஹேண்டில் தான் போட போகிறேன். அதுக்கு வந்து உள் ஒயர் கொடுத்து தான் நம்ம போடணும். நான் வந்து 4 ஒயர் வந்து உள் ஒயர் எடுத்திருக்கேன், சரிங்களா? இதில் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், ரோஸ் கலர். ஸோ அதில் வந்துட்டு உள் ஒயராக வந்து ரோஸ் கலர் நான் எடுத்துக்கிறேன். இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 4.5 அடியில் 4 ஒயரு நான் வந்து அளந்து காட்டுறேன். 1 2 3 4 4.5 அடி, சரிங்களா? 4.5 அடியில் 4 ஒயர் எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம உள் ஒயராக கொடுக்க போகிறோம், சரிங்களா? இப்போது இந்த 4 ஒயரையும் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி டாட் டிசைன் ஹேண்டில் வந்து நம்ம போட்டிருப்போம். இந்த பேஸ்கெட்க்கு வந்து எந்த அளவு அப்படிங்கிற மாதிரி நான் இதில் போடுறேன், சரிங்களா? இது வந்து நம்மளோட நடு லைனு. நம்ம வந்து பேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த லைன் தான் வந்து நமக்கு நடு லைனாக வரும். இந்த சைடு வந்துட்டு நமக்கு வந்து 9 லைன் வந்துடும். அதே போல் இந்த சைடு 9 லைன் வந்துடும். இது வந்து நமக்கு மிடில் லைனு. நீங்களும் அதே போல் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட மிடில் லைனு. இந்த நாட் வந்து நமக்கு மிடில் லைன், ஓகேவா? இதுக்கும் இந்த சைடு, அதாவது ஒரு நாட்டு விட்டுணும். அதே போல் இந்த சைடும் ஒரு நாட்டு விட்டுட்டு இந்த இடத்துல வந்துட்டு கொடுத்து வாங்குகிறேன் ஒயரை. இப்போது இந்த நாட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டை விட்டுட்டு, அதே போல் இந்த நாட்டை விட்டுட்டு, இந்த 2 நாட்டுக்கும் மேலே இருக்கிற இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்து வாங்கலாம், சரிங்களா? கொஞ்சம் அகண்டு தான் வரும், பட் டிசைன் கொடுக்கும்பொழுது கரெக்டாக இருக்கும். இது போல் உள் ஒயரை வந்து கொடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம ஈக்குவலாக இழுத்துக்குவோம். இது போல் ஈக்குவலாக இழுத்துட்டு இது போல் ஒரு சின்ன நூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம கட்டிடலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஹேண்டில் போடும் பொழுது நம்ம வந்து வெளி ஒயரை பின்னும் பொழுது நமக்கு வந்து இது வந்து விலகிடும். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து நான் நூல் வச்சு கட்டிக்கிறேன், ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்து நூல் வச்சு கட்டிட்டேன் இந்த இடத்துல. இப்போது வெளி ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா 7.5 அடியில் 2 ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஒயிட் கலர்லேயும் ஒன்று வந்து ரோஸ் கலர்லேயும் நான் கட் பண்ணியிருக்கேன். 2 வரையும் பிடிச்சிக்கோங்க. இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் பிகினராக நான் இப்போ தான் ஹேண்டில் போட போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள் ஒயர் கொடுத்தோம் இல்லைங்களா, அதே இடத்துல இந்த வெளி ஒயர், இது வேணால் நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஒன்று 2 3 4 5 6 7 7.5 அடி. ஒரு ரோஸ் கலர் ஒயரு, ஒரு ஒயிட் கலர் ஒயர், 2 ஒயர், சரிங்களா? இப்போ பாருங்கள், 7.5 அடியில் எடுத்த ஒயரை வந்து நம்ம உள் ஒயர் கொடுத்தோம் இல்லைங்களா, அதே இடத்துல கொடுத்து இந்த சைடு இழுத்துக்கோங்க. ஈக்குவலாக இழுத்துக்கலாம். ஈக்குவலாக இழுக்கும் பொழுது இந்த இடத்துல வந்துட்டு கை வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்து இந்த உள் ஒயர் வந்து விலகிடும், சரியா? இப்போ பாருங்கள், ஒயர் வந்துட்டு நான் ஈக்குவலாக இழுத்துட்டேன். எனக்கு வந்து ரைட் சைடில் இப்போ வந்து ஒரு ஒயிட்டும் ரோஸும் இருக்குது. அதே போல் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு ரோஸும் ஒயிட்டுமா இருக்கும். இப்போது நம்ம ரோஸ் கலரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறோம். அதே போல் ஒயிட் கலரை வந்துட்டு ரைட் சைடு கொண்டு வந்துடுறோம், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒரு பக்கம் இருக்குது, ரோஸ் ஒரு பக்கம் இருக்குது. இப்போது நம்ம இது இப்படியே இருக்கட்டும். இந்த ஒயிட் கலர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அடி வழியாக கொண்டு வந்து 2 ரோஸுக்கும் இடையில கொண்டு வந்து ரைட் சைடு நான் கொண்டு வந்துடுறேன். இப்போது அதே போல் இந்த சைடு இருக்கிற ரோஸ் கலர் ஒயரை 2 ஒயிட்டுக்கும் இடையில கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், சரிங்களா?
இப்போது இந்த பக்கம் இருக்கிற ஒயிட் கலர் ஒயரை 2 ரோஸுக்கும் இடையில கொண்டு வந்து இந்த பக்கம் இந்த ரோஸ் கலர் இருக்கு இல்லைங்களா, அதை 2 ஒயிட்டுக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு கொடுத்துட்டு ஒரு டைட் கொடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம் இல்லைங்களா, ஒரு நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த ஒயிட் கலர் ஒயரை 2 ரோஸுக்கு இடையில கொண்டு வந்து ரைட் சைடே கொண்டு வந்துடுங்க. இப்போது இந்த ரோஸ் கலர் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா 2 ஒயருக்கும் ஒயிட் கலர் ஒயருக்கும், அதாவது ஒரு இது போட்டதுக்கப்புறம் இப்படி சிக்கு எடுத்து விட்டுருங்க. ஏன்னா வந்து ஒயர் ரொம்ப சிக்காகும், நமக்கு பின்னுறதுக்கு கரெக்டாக இருக்காது. இப்படி ஒரு டைட் கொடுத்துக்கிறேன் நான். இப்போது அடி வழியாக, அதாவது இந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா, நம்ம உள் ஒயரு, அதுக்கும் அடியில் இப்படி கொடுக்கணும். நம்ம கொடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்து 2 ஒயருக்கு இடையில கொண்டு வந்து இந்த சைடு, அதே போல் இந்த ஒயரையும் 2 ஒயருக்கு இடையில கொண்டு வந்து இந்த சைடு அப்படியே கொடுத்துட்டு இப்படி சிக்கு எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அப்படியே டைட் கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஒயரு இந்த பக்கம் கொண்டு வரேன், அதே போல் ரோஸ் கலர் ஒயரை இந்த பக்கம் கொண்டு வரேன். இப்போது ஒரு டைட் கொடுத்துட்டு சிக்கு எடுத்து விட்டுறணும். சரியா? இப்போ நமக்கு இது வந்து ஒரு புள்ளி வச்ச மாதிரி நமக்கு கிடைக்கும். இது அடி வழியாக கொண்டு வந்து நீங்கள் பின்னும் பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஹேண்டிலு பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகான ஹேண்டிலாக இருக்கும் அது. ஓகேவா? சீக்கிரமாக நம்ம பின்னிடலாம். இப்போ இதே போல் நம்ம ஃபுல்லாக பின்ன வேண்டியதுதான். எனக்கு வந்து ஹேண்டில் இன்னும் அழுத்தமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு, நான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து 4 ஒயர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒரு 6 ஒயரு அது போல் கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து ஹேண்டில் வந்து கொஞ்சம் வந்து பெரிய, அதாவது கொஞ்சம் வந்து மொத்தமாக இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த பக்கத்துலேருந்து 2 ஒயருக்கு இடையில கொண்டு வந்து இந்த சைடு, இது வந்து அந்த உள் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த கொடுக்குற ஒயருக்கும் உள்ளுக்குள்ளே நமக்கு இருக்கும். ஓகேவா? நீங்கள் லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு வந்து நல்ல ஹேண்டில் வந்து நல்ல அழுத்தமாக வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு உள்ளுக்குள்ளே வந்து இன்னும் 2-3 ஒயர் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக பின்னிட்டு இது வந்துட்டு சொருகிற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதே போல் தான் நம்ம பின்ன போகிறோம். ரைட் சைடு இருக்கிற ஒயரை அடி வழியாக கொண்டு வந்து 2 ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து அதே சைடே கொண்டு வந்துடணும். அதே போல் இந்த பக்கம் இருக்கிற ஒயரை அடி வழியாக கொண்டு வந்து 2 ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு சிக்கு எடுத்து விட்டுறணும். ஏன்னா அப்படியே பின்னிடும் அடிப்பகுதியில். ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா டிசைன் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவு பின்னிட்டேன். எனக்கு வந்து இந்த அளவு ஹைட்டு போதும். ஒயர் வந்து எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. நான் வந்து 7.5 அடி ஏன் சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே கொடுக்குற ஒயர் வந்து இப்போ நான் வந்து 4 தான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து 5, 6, 7 இது போல் கொடுக்கும் பொழுது வெளி ஒயரும் நமக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து 7.5 அடி கட் பண்ணேன். இது வந்து ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. பட் நீங்கள் அதிக அளவு உள் ஒயர் கொடுக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த உள் ஒயரை வந்து இதுக்கு நேராக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து உள் ஒயரை கொடுத்துக்கோங்க. இந்த பேஸ்கெட்டுக்கு வெளி ஒயர் பார்த்திங்க அப்படின்னா 7 அடி எடுத்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெளி ஒயருமே நமக்கு இந்த அளவு இருக்குது. ஸோ அதையும் அதே இடத்துல கொடுத்துக்கலாம். லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு வந்து ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போடணும். ஸோ இந்த டாட் டிசைன் ஹேண்டில்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாகவே இருக்கும். இந்த பேஸ்கெட்னு இல்லை, எந்த லஞ்ச் பேஸ்கெட் போட்டிங்க அப்படின்னாலும் நம்ம வந்து வெயிட் வச்சு தூக்குறோம் இல்லைங்களா. ஸோ அதனால நம்ம வந்துட்டு ஹேண்டில் வந்து அழுத்தமாக போட்டுக்கணும். அதுக்கு வந்து நம்ம வெளி ஒயரு உள் ஒயர் வந்து எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது அப்படியே இங்கே
அப்படியே இழுத்துட்டு நான் வந்து எப்போதுமே வந்து உள்ளுக்குள்ளே வந்து இப்படி ஒரு முடிச்சு போட்டுட்டு தான் சொருகுவேன். அப்போ தான் சொருகிறதுக்கு ஒயர் விலகாமல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு முடிச்சு போடாமல் கூட சொருகலாம். பட் போட்டு சொருகுனீங்களா அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு சொருகிறது ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த ஒயரை வந்து உங்களுக்கு இந்த பக்கம் உங்களுக்கு எந்த சைடு வாட்டமாக இருக்கோ அந்த சைடு வந்து உள் ஒயரையும் சொருகணும், வெளி ஒயரையும் சொருகணும். சரிங்களா? இப்போ ஒரே ஒரு ஒயர் சொருக்கி காட்டுறேன். இது போல் வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம சொருகிடலாம். சரியா? இப்போ நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது போல் உள்ளுக்குள்ளே சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இதில் வந்து நான் நாட் போட்டு தான் சொருகினேன் இல்லைங்களா? பட் அதுவுமே வந்து ரொம்ப பெருசாலாம் நாட்டு தெரியல. சில பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நாட் போட்டால் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு. உள்ளுக்குள்ளே நம்ம ஒயர் அதிகமாக கொடுக்கும் பொழுது அந்த நாட்டு வந்து இப்போ போடும்பொழுது நாட்டு வந்து ரொம்ப பெருசாக தெரியும். பட் இது வந்து நான் 4 ஒயர் தான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ அதனால் சின்ன நாட்டாக தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து அதிகமாக ஒயர் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்துட்டு உள் ஒயரை வந்துட்டு சும்மாவே கூட சொருகி விட்டுடலாம். வெளி ஒயர் மட்டும் நாட் போட்டு சொருகிறா இருந்தால் சொருகிக்கோங்க. இப்போ ஹேண்டில் பார்த்திங்கன்னா இப்படி விலகி இருக்கும். ஸோ ஒரு சின்னதாக ஒயர் எடுத்து இந்த இடத்துலையும் வந்து நம்ம கட்டிடணும். இப்போ பாருங்கள், இதுக்கு நேராகவே வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்து கட்டுறேன். அதே போல் 2 சைடும் வந்து நம்ம கட்டிடணும். இது வந்து ஒரு முடிச்சு போட்டு இதையுமே வந்து நான் சொருக்கி விட்டுறேன். அதே போல் இந்த சைடும் வந்து நம்ம கட்டிடணும். நான் இப்போ வந்து இன்னொரு சைடும் ஹேண்டில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? போட்டுட்டோம் அப்படின்னா பேஸ்கெட் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்கெட்டுக்கு நான் இன்னொரு ஹேண்டிலும் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஹேண்டில் பாருங்கள், உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஒயர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் அழுத்தி பார்க்குறேன் பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். அந்த டாட் டிசைன் வந்துட்டு இப்படி வருது இல்லைங்களா? புள்ளி புள்ளி வர்ற மாதிரி. ஸோ வந்து பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு பேக்கெட்டில் வந்து 50 பீஸு அது போல் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வாங்கினீங்கன்னாலும் நீங்கள் வந்துட்டு இது போல் போடும்பொழுது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி நம்ம வந்து இந்த பீட்ஸ் இல்லாமல் நம்ம டியூப் வச்சு கூட போடலாம். டியூப் இருக்கும் இல்லைங்களா? இது போல் டியூப் இருக்கும். ஸோ இது மாதிரி டியூப் வச்சு கூட இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் போடலாம். இந்த மாதிரி பீட்ஸ் இருக்கும். இது மாதிரி கிடச்சா கூட நீங்கள் போடலாம். நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? இந்த பேஸ்கெட்டும் சரி ஹேண்டிலும் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேஸ்கெட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இந்த பேஸ்கெட்டு. இது எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட கூட வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. பாருங்கள், பேஸ்கெட் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.